எப்பா எப்பா ஒரு சயின்டிஸ்டா இருந்துட்டு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. வீட்டில் வேலை செய்யணும், பையனுக்கு கம்பெனி கொடுக்கணும், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வந்துட்டேன். 2 ரோபோவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். முதல்ல அந்த ரோபோவை கூப்பிடுவோம். 2 ரோபோக்களும் இங்கே வரவும். என்டர். சரி, வாழ்க்கையில இனி கஷ்டம் இல்லாம வாழலாம். வீட்டம்மா அப்பப்ப தோசைக்கு மாவாட்ட சொல்றா. இப்ப பாருங்க, 2 ரோபோக்களும் மாவாட்டவும். என்டர். சூப்பர் ஸ்டாப். சில நேரம் மைண்டுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தா ஒரு டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமே, அதுக்கும் எனக்கு தீர்வு இருக்கு. 2 ரோபோக்களும் டான்ஸ் ஆடவும். என்டர். ஸ்டாப். அப்பாடா, இனி கிரிக்கெட் எல்லாம் நம்ம இவங்க கூட சேர்ந்து விளையாண்டுக்கலாம். 2 ரோபோக்களும் கிரிக்கெட் விளையாடவும். என்டர். ஐபிஎல் எல்லாம் பார்க்கவே வேண்டாம். ஸ்டாப். என் பையன்ட்டு இதெல்லாம் சொல்லணும், அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். இன்னும் நிறைய காரியங்களை அப்லோட் பண்ணணும். வந்துட்டான் என் பையன், வந்துட்டான். ஆச்சரியமா பாக்கா. அப்பா எப்பா இவங்க யாரு? 2 ரோபோடா. ரோபோவா? ஆமா, ஆச்சரியப்படாத. அது எப்படி இயக்கணும் நான் சொல்லித்தரேன்டா. நீ மனுஷங்க மாதிரி இருக்குப்பா. ஆமா, அப்பதானே மத்தவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. பாரு, உனக்கு சில ஃபுட்பால் விளையாடணும்னு ஆசை இருக்கும்ல. ஆமா ஆமா. இங்க பாரு என்ன செய்யணும்னு சொல்றேன். 2 ரோபோக்களும் ஃபுட்பால் விளையாடவும். என்டர். எப்படி இருக்கு பத்தியா? தலையாலையும் பாலெல்லாம் அடிக்கும். ஸ்டாப். பத்தியா என்ன வேலையோ இது நம்ம யூஸ்ஃபுல், நம்ம தேவைக்கு என்ன வேலை வேணுமோ அதெல்லாம் இதுல அடிச்சு டைப் அடிச்சுட்டு என்டரை கொடுத்தா போதும். நமக்கு என்ன தேவையோ அதை டைப் அடிச்சுட்டு என்டர் கொடுத்தா போதும். அவ்வளவுதான். போன் வருது என்ன? அப்படியா? பேசரி, நான் பாத்துதேன்பா. 2 ரோபோக்களும் எனக்கு சலிட் அடிக்கவும். என்டர். ஸ்டாப். நம்ம என்ன சொன்னாலும் செய்யுது. எப்பொழுதும் என்னை திட்டிக் கொண்டிருக்கும் என்னுடைய அப்பாவை தூக்கி ரூமில் போட்டு பூட்டவும். என்டர். என்னடா பண்ண? தூக்கிட்டு போகுது. இங்கே வரவும். என்டர். ஐயோ 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 ஐயோ. சூப்பர். வெளியே விடு. அப்பா சத்தம் போடாதீங்க, ரொம்ப விட்டு அடிக்க விட்டுருவேன். அப்படியே கிடங்க. ஐயோ ஐயோ, எவ்வளவு ஜாலியா இருக்கு. இதை வச்சு நம்ம என்னனாலும் செய்யலாம். ஜோசப் சார், ஏன் இங்க வராங்க? சார் சார் சார், நீ ஜோசப் இல்லையா? சார் ஹாய், வணக்கம் சார். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சார், குட் நைட் சார். சார் சார் என்ன சொன்ன? குட் ஈவினிங், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் சார். ஒரு வாரத்துக்குள்ள சேர்த்து சொன்னியா? இருக்கட்டும் சார். வெளியில போய் விளையாட கூடாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே ஆட்களை வச்சு விளையாண்டு கட்டு கிடக்கியா? பொம்மை சார், பொம்மை பொம்மை. பேச மாட்டானா? பேச மாட்டாது. இந்த விளையாட்டுலாம் வந்துட்டு வச்சுக்கிட கூடாது. உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாங்க? பள்ளிக்கூடத்துல படிக்க மாட்டாங்க, வீட்டுல வந்து டியூஷனுக்கு, ஹோம் டியூஷனுக்கு என்ன வர சொல்லி இருந்தாப்ல. சரி சார். இப்போ நான் பாடம் நடத்துறேன். எனக்கா சார்? எஸ் சார். ஸ்கூல்ல தான் பாடம் நடத்துறீங்க. ஒரு வார்த்தை உனக்கு சரியா வரவே மாட்டேங்க. ஐயோ, பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் அழகா அந்த வார்த்தையை சொல்லுது, உன்னால சொல்ல முடியல. இப்ப சொல்லித்தாரேன். வாழைப்பழம் சொல்லு பாப்போம். மறுபடியும் சொல்லுங்க சார். வாழைப்பழம். வாயப்பயம். வாயப்பயம். வாழைப்பழம். வாயப்பயம். வாழைப்பழம். வாயப்பயம். சார் அது வரமாட்டேங்குது சார். அது வந்து சார் நான் சரி பண்ணி விட மாட்டேன். இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு அண்டு நீ தப்பிக்க முடியாது. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த வாழைப்பழத்தை வாயிலிருந்து சரியா சொல்லாம விடவே மாட்டேன். வேகமாக பேசும் என்னுடைய ஆசிரியரை அடித்து தூக்கி வெளியில் வீசவும். என்டர். என்னடா என்னடா?
இங்கே வரவும் என்டர். யார்கிட்ட இல்ல யார்கிட்டன்னு கேட்க இல்ல கொஞ்சம் நெஞ்சமா எவ்வளவு பேசி வாழைப்பழம் வர மாட்டேங்குது, வாய பையன் வருது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சாலமன் மாமா என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மா அப்பா அவங்க அப்பா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நீங்க வரேன்னு சொன்னீங்களோ? எஸ், அதான் வெயிட் பண்ணி. அப்பாவும் நானும் ஒண்ணா படிக்கிற காலத்துல இருந்தேன். அப்பா ஒரு பக்கம் விஞ்ஞானி ஆகணும் நான் ஆயிட்டான். சரி, நான் மிலிட்டரி ஆபீசர் ஆகணும்ட்டு நானும் மிலிட்டரி ஆபீசர் ஆயிட்டேன். சரி, ஏதாவது மிலிட்டரிக்கு கண்டுபிடிச்சு கொடுடான்னு சொல்லும் போது உங்க அப்பா அழகா ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுத்தான். இந்த தோட்டாவை துப்பாக்கியில நீங்க போட்டு அடிச்சீங்கன்னா அங்க இருந்து அதை சொலன்று போய் எதிரின் தலையை தாக்குண்டு. ஒரு நாள் அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அப்படி சொலன்று போய் நம்ம இந்திய ராணுவ தலையே தாக்கிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அவன் சொன்னான், இனிமே நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன். போன் பண்ணி சொன்னா கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம நாட்டுக்கு தேவையானது நன்மையை செய்யக்கூடியதுன்னு. எங்க என்ன கண்டுபிடிச்சா? எங்க உங்க அப்பா? நீங்க போயிட்டு பெற வாங்க மாமா. ஆமா, மாமாவுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிற நீ? அது சும்மா அடிக்க முடியாது மாமா. Who is that? ஏன் எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கல? ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட்? அது சொல்லி கொடுக்கலாம்ல. எங்க மாமா மிலிட்டரி ஆபீசர், அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கணுங்கிற ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல? சொல்லி சொல்ல என்ன அது? நீ பக்கத்துல போய் பாருங்க மாமா. சொல்லி கொடு. நீ பாருங்க, சொல்லி கொடுங்க. சல்யூட் அடிக்க சொல்லு. வேகமாக பேசும் என்னுடைய மாமாவை கக்கூசில் போட்டு பூட்டவும் என்டர். என்ன பேசிட்டு இருக்க? ஏன் நான் யார் தெரியுமா? மிலிட்டரி ஆபீசர். லெஃப்ட் ரைட். எங்க திக்கு போறே? டாய்லெட் ஏய் பேட் ஸ்மெல். ஐயா இங்கே வரவும் என்டர். மாமா ஏய் டேய் கலவத்துறங்களா? ஓபன் தி டோர். கிடங்க. ஆஹா, இத வச்சு நீ என்னெல்லாம் செய்ய போறேன்? என்ன பார்த்து எல்லாரும் பயப்படும். ஏய் ஜோசப், டேய் வாடா. ஹாய் மிலிட்டரி ஆபீசர் பார்க்கலாமே. என்னடா லேட் ஆயிட்டுடா? மேட்ச் ஆரம்பிக்கும் போது டாஸ் போட்டாச்சாம். பாரு, அத நான் வீட்ல வச்சு பாத்துட்டேன். நான் இன்னைக்கு விளையாட வரல போ. டேய் என்னடா சொல்ற? இன்னைக்கு டோர்னமெண்ட். போடா, எனக்கு அதை விட முக்கியமான மேட்ச் இருக்கு. என்ன மேட்ச்? அது உனக்கு தெரியும், நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால உனக்கு சொல்லி தரேன். என்னடா? இப்ப பாரு, இந்த லேப்டாப் எங்க அப்பா கண்டுபிடிச்சது. அப்படியா? சைன்டிஸ்ட் அப்பாவா? எங்க அப்பா கண்டுபிடிச்சதுடா. ஜோசப், ஓபன் தி டோர். சத்தம் கேக்குது. அது மாமா அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு. இங்க பாரு, இது நான் என்ன சொன்னாலும் செய்யும். அப்படியா? ஆமா, த்ரோபர் குதியா. ஆமா, அதை இயக்குறதுக்கு இங்க தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரி, என்ன ஆப்ஷன்? இப்போ என்ன சொல்றது? இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஜோசப் ஆகிய என்னை. ஜோசப் ஆகிய உன்னை வெளியில் தூக்கி வீசவும். சரி, அப்படி டைப் பண்ணிட்டேனா அப்புறம் இந்த என்டர் பட்டன் இருக்கு பாத்தியா? இது அமுக்குற அந்த என்டர் பட்டன். இது அமுக்கிட்டே டேய் 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 என்னாச்சுடா ஜோசப்? காப்பாத்துறா. என்ன சத்தம்? யாரு? சயின்டிஸ்ட் அப்பா தூக்கி போட்டா. ஏய் தம்பி, யாரு பாது? ஏய் மிலிட்டரி காப்பாத்துங்க. காப்பாத்திட்டு வா. அப்பா, நல்லதுக்கு கண்டுபிடிச்சா. ஒரு மிலிட்டரி ஆபீசர் எப்படி நடந்து வந்தேன்? டாய்லெட்ல தூக்கி போட்டு இப்படி நடக்க வச்சுட்டானே. எங்க அது கல்வலையே. அதை சொல்லி காமி. இதுல என்னமோ பண்ணானே சார். இவ்வளவு நேரம் கீழே விழுந்து கிடந்த வாழைப்பழம்னு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்து தூக்கி எரிச்சுட்டான். வாழைப்பழத்துல வலிக்கு விழுந்த மாதிரி விழுந்துட்டே இருக்கோம். வாத்தியார் இப்படி விழுவா. ரோபோக்களும் இங்கே வரவும் மென்டர். ரோபோக்கள் அது இயக்குறதுக்கு கண்டுபிடிச்சேன். ஆனா அவனை பாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க? இந்த 2 ரோபோட்டையும் உனக்கு ஏக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேனடா. இந்த 2 ரோபோட்டையும் ஓம் பொறுப்புல விட்டேனடா. நல்லதுக்கு பயன்படுத்த சொன்னா இப்படி கெட்டதுக்கு பயன்படுத்திட்டியே தம்பி. நான் உன்னை எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் தம்பி. பைபிள்ல இருந்து மாதிரியா இரு நான் சொல்லி கொடுத்ததில்ல. உன்னை எத்தனை கிட்ஸ் ஃபெலோஷிப்புக்கு அனுப்பியிருக்கேன், உன்னை எத்தனை சிஜிசிக்கு அனுப்பியிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டு என்னைக்காவது நீ நல்ல பிள்ளையா நடந்திருக்கியாடா? அந்த 2 ரோபோட்டும் நீ சொல்றதைத்தான் செய்யும் இருந்தாலும் உன்னால அந்த இதுல சரியா இயக்க முடியல. ஒவ்வொரு தடவையும் போற நல்ல காரியங்களை கத்துட்டு தான் வர்றான். ஆனா எல்லாம் இதையே முடிஞ்சிருது.
கிட்ஸ் ஃபெலோஷிப் முடிச்சு போனே பழைய கெட்ட பையனாவே மாறிடுறான். கெட்ட வார்த்தையே பேசுறான். வளர்ந்த உடனே குடிக்கிறான். நீ எப்படிடா மாதிரியா இருப்ப? 2 ரோபோட்டுக்கே உன்னை சரியா இயக்க முடியலடா. நீ எப்படிடா மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருப்ப? என்னடா மன்னிச்சு. வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான் தம்பி தங்கச்சி. நம்பிக்கையை இழந்துடாத. மாதிரியா வாழு, முன்மாதிரியா வாழு. உன்னை பார்த்து வளர்ற எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ சின்ன பிள்ளைங்க இருக்காங்க. மாதிரியாயிரு, முன்மாதிரியாயிரு. போ.